ஹோனோஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு 3 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸ் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா 30x40ங்கிற சைஸில் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு ஒரு 2300 ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் கட்டி முடிக்கப்பட்டிருக்குங்க. இந்த வீடை பில்ட் பண்ணது அபு பில்டர்ஸ்ங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் கனவு இல்லத்தையும் 2300 ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டோட எலிவேஷனுக்கு நல்ல ஒரு கலர் காம்பினேஷனோட வித் பால்கனி செட்டப்போட தேவையானது ஸ்பாட்லைட்டோட நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகல. ஒரு 30% ஒர்க் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. கீழே ஃப்ளோருக்கெல்லாம் பார்க்கிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. சிட்டோட்டுக்கான ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் லே பண்ணியிருக்காங்க. டோர் பார்த்தீங்கன்னா டீ குட்லாம் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் டோரை ஓப்பன் பண்ணோன்னே லிவிங் ஹால் இதோட சைஸு 16x12. நல்லாவே ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டிவி யூனிட்டுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 65 இன்ச் வரைக்கும் நம்மள ஃபிட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் பூஜை யூனிட்டுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா 22 அடியில் ஹை ரூஃப் எழுப்பியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஹேங்கிங் லைட்ஸோட பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. லைட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவையான இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த வாலில் பண்ணியிருக்காங்க அந்த டெக்ஸ்சர் பெயிண்டிங் பற்றி சொல்லணும், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த புத்தர் ஃப்ரேம் வந்து கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலில் வந்தாலே பார்க்கும்போது ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக டைனிங்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிச்சன். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10x12. ஃபுல்லாக மாடுலர் கிச்சன் டைப்பில் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு தேவையான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் டைப்பில் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதோட கலர் காம்பினேஷனும் ரொம்பவே நல்லாயிருக்கு. கிச்சன்லேருந்து பேக்யார்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு டோரை இங்கே கொடுத்துருக்காங்க. வித் ஒரு சேஃப்டி கிரில் கேட்டோட. அடுத்ததாக இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமை பார்க்கலாம். இந்த ரூமோட டோருக்கு ஃப்ரெஷ் டோர் தான் போட்டிருக்காங்க. இந்த ரூமோட சைஸு 10x12. இந்த ரூமில் ஒரு ட்ரெஸ்ஸிங் கபோர்டு கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்ட் டைப்பில் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ரூம்லேயே ஒரு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் எல்லாத்தையுமே பாத்ரூம் டைல் காம்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. தேவையான ஷவர் யூனிட்டு, வாட்டர் ஹீட்டர் யூனிட்டு எல்லா ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஸ்டேர் கேஸை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேர் கேஸ் பக்கத்திலே ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிரானைட்லேயே லே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல அழகான ஒரு வால் டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு கொடுத்துருக்க இந்த கலர் காம்பினேஷன் லைட்டிங் ஒரு ரிஃப்ளெக்டில் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. இந்த ஹேங்கிங் லைட்ஸை இங்கேருந்து பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து லிவிங் ஹாலை பார்க்குறதுக்கான வியூவை ரொம்ப நல்லாவே செட் பண்ணியிருக்காங்க. இந்த பேசேஜ் ஏரியா பார்த்தீங்கன்னா 20x6ங்கிற ஸ்பேஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரோட மாஸ்டர் பெட்ரூமை பார்க்கலாம். இந்த ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x12. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்ட் டைப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க.
கீழே கிளாஸ் ஃபினிஷ் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரூம்லேருந்து வெளில வரும்பொழுது இங்கே ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. கீழே கொடுத்துருந்த அதே பாத்ரூம் டைல் தான் இங்கேயும் லே பண்ணியிருக்காங்க. இங்கேயும் தேவையான ஷவர் யூனிட்டு, உங்களுக்கு வாட்டர் ஹீட்டர் எல்லா ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஓப்பன் பால்கனியை பார்க்கலாம். அதுக்கான டோரை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டோரை ஓப்பன் பண்ணோன்னே ஒரு சேஃப்டி கிரில் கேட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் பால்கனி பின்னாடியே பார்த்தீங்கன்னா வால்லெல்லாம் டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து ஈவினிங் இந்த ஸ்பாட் லைட்டில் பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் இருக்குது. அடுத்ததாக இந்த பேசேஜ்லேருந்து ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்பேக்ட் ரூம் அமைச்சிருக்காங்க. இந்த ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10. இங்கேயுமே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வார்ட்ரோப் ப்ளஸ் மேலே லாஃப்ட் டைப்பில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க டோரை ஓப்பன் பண்ணோம்னா மேலே டெரஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஸ்டேர் கேஸை இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பார்ட்டிஷன் ஏரியா ஒன்று பிரிச்சிருக்காங்க, ஒர்க்கிங் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஓப்பன் டெரஸ்க்கு வந்தாச்சு. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களோட கனவு இல்லத்தை கட்டுறதுக்கு நல்ல பில்டர்ஸ் தேடிட்டுருங்களா? அப்போ ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க தான் அபு பில்டர்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா 2300 ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வீடுகள் கட்டி கொடுத்துட்ருக்காங்க. அதிகமாக திருச்சி, தஞ்சாவூர், டெல்டா சைடில் கட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.